ஞானமே ஒளிவாகிய ஞானமான நராட்சி குருவருடைய சித்தாந்தத்தை நாடிப்பரமாச்சாரிய ஸ்ரீ வைகுண்ட தேசிய உத்தமருடைய குருவருடைய திருக்கலியாரப்பரம்பரை வேளாண் திருவாவூரியார் அவர்களுடைய குருவருடைய அடியன் பேச இருக்கும் தலைப்பு இன்பமே நான் துன்பமில்லை. ஒரு துன்பம் இல்லாத வாழ்வுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் யாரும் அப்படி வாழ முடிவதில்லை. ஏதாவது ஒரு துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எனில் துன்பத்திற்கான காரணம் என்ன? ஆசைதான் காரணம் என்று சமண சாத்திய சமயங்கள் கூறுகின்றன. சமணத்தில் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த தர்மசேனர் நம்ம நாவுக்கரசர் ஆசைகளை முற்றிலுமாக துறந்து துறவியாக தான் வாழ்ந்தார். ஏனில் அவருக்கு சூரிய நோய் வந்து அவங்க சமண சமயத்துடைய கொள்கைப்படி அதை அனுபவிச்சு கழிச்சா மட்டும்தான் மறுபிறவி இல்லை அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. இல்லை அப்படி அதை அனுபவிக்காம தவிர்த்துட்டோம்னா மறுபிறவி எடுத்து அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. அப்போ அதுல இருந்து நம்ம சைவ சமயத்துல அந்த கொள்கையை எடுத்துட்டாலும் அதை அனுபவிக்காமலும் நம்மளால மறுபிறவியா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாவுக்கரசர் சமயத்துல இருந்தபோது அவர் தர்மசேனர் பேர் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு துறவியாக வாழ்ந்தவருக்கு சூரிய நோய் எதற்காக வந்தது? இது போன்ற விளக்கம் சொல்ல முடியாத துன்பங்களுக்கு காரணம் முன்வினை பயன் என்று அச்சமயங்கள் கூறுகின்றன. எனில் முன்வினை பயனாக விளைந்த துன்பங்களை நீக்குவது எப்படி? அவற்றை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்றும் அனுபவித்துவிட்டால் மறுபிறவி இல்லாமல் போகும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சமண துறவி தர்மசேனருக்கு சூரிய நோய் ஏற்பட்டது அனுபவித்தால் தீர்த்திடும் என்று பல்லை கட்டிக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார். நோய் தீர்வதற்கு பதிலாக மிகுதியாகிக் கொண்டே சென்றது. அவரால் தாங்க முடியவில்லை, தளர தொடங்கினார். தன் சகோதரியின் ஆலோசனையின் பேரில் சிவபெருமானை தஞ்சமடைந்தார். அதிக வீரட்டான பெருமானிடம் சுடுகின்றது துளி தவிர்த்தொழி என்று முறையிட்டார். நோயும் நீங்கியது. அவர் ஒரு உண்மையை கண்டறிந்தார். துன்பம் நீங்க ஆசையை ஒழித்தால் மட்டும் போதாது, ஆடம்ப செல்வனிடம் முழுமையாக சரணடைய வேண்டும் என்றும் கண்டறிந்தார். அவர் இவ்வாறு சிவபெருமானை வழிபட்டு நோயிலிருந்து விடுபட்டார் என்கின்ற செய்தி பாடலிபுத்திரத்தில் இருக்கின்ற சமணர்களுக்கு தெரிய வருகிறது. திருநாவுக்கரசர் சமணர்களுக்கு குருவாக இருந்து மற்ற சமயத்தவர்களிடம் வாடி செய்து வெல்வதில் சிறந்து விளங்கி இருந்தார். அப்படி இருந்தவர் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு வந்தார் என்பது சமண சமயத்துடைய மதிப்பினை குறைத்துவிடும் என்று சமணர்கள் அஞ்சினார்கள். அது மட்டுமின்றி இந்த உண்மை அரசனுக்கு தெரிய வந்தால் அரசனும் சைவ சமயத்திற்கு மாறிவிடுவான். அவ்வாறு மாறினால் சமணர்களுடைய செல்வாக்கு அரசனிடம் குறைந்துவிடும் என்று பயந்தார். எனவே மன்னன் உண்மை நிலையினை அறியும் முன்னர் தாங்களே மன்னனிடம் சென்று நடந்ததை திரித்து தர்மசேனர் மேல் பழியை சுமத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவ்வாறே அரசனிடம் சென்று சைவ சமயத்தை சார்ந்து வாழ்ந்து வந்த சமக்கையார் சமக்கையாருடன் கூறுவதற்காக தானே பொய்யாக உருவாக்கி கொண்ட சூரிய நோய் தீரவில்லை என்றால் நாடகம் நடத்தி சூரிய நோய் சமண மருத்துவர்களால் தீர்க்கப்படவில்லை என்ற இருக்கினை சமண சமயத்திற்கு தர்மசேனர் குறித்துவிட்டார். அரசனிடம் உனது சமயத்தினை விட்டு நீக்கின்னு சொல்றாங்க. அவங்க பொதுவா சமண சமயம்னு சொல்லாமலோ நமது சமயம்னு சொல்லாம உனது சமயம்னு சொல்லி அவங்களோட வஞ்சத்தை இங்க காமிக்கிறாங்க சமணர்கள். இவர்களின் முறையீட்டை கேட்ட மன்னன் என்ன செய்யலாம் என்று அந்த குருமார்களிடமே விளங்கினான். மன்னன் என்ன பண்ணிருக்கோம், தானா முடிவு பண்ணிருக்கணும். தானா எந்த முடிவும் பண்ணாம அவங்க கிட்டே என்ன பண்ணலாம்ன்றத கேட்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, தர்மசேனரை அழைச்சி அவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னனும் தனது மந்திரிகளை அழைச்சி தீயவனான தர்மசேனரை அழைச்சுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அழைச்சுவாங்கன்னு மட்டும் சொன்னதோடு இல்லாம பொருள் ஏதோ வாங்கிட்டு அவரை விட்டுறாம அவரை தண்டிக்கிறதுக்கு இல்ல கண்டிப்பா அழைச்சு வந்து ஆகணும் அப்படின்னு எச்சரிக்கையும் விட்டு அனுப்புறாரு. இதை பெரிய புராணத்துல ஒரு பாடல்ல விளக்குறாரு. அருள் கொண்ட உணர்வின்றி நெறி கோடி அறிவென்று மருள் கொண்ட மன்னவன், மருள்னா மயக்கம் கொண்ட மன்னவன், மந்திரிகள் தம்மை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் பொதுவாரும் என புகழ்ந்தான் என்பது பெரிய புராணம். பல்லவ மன்னன் சைவ உணர்வு இல்லாமல் விலகி சமண சமயத்தின் மீது கொண்ட மயக்கத்துடன் நெறி தவறியதாக சேர்க்கிறார்கள் என்று காவலர்களுடன் சென்ற மந்திரிகள் திருவதியை சென்றடைந்து நாவுக்கரசர் என்று சிவபெருமான திருநாமம் சூட்டப்பட்ட தர்மசேனரை அணுகி மன்னன்
சிவபெருமானுக்கு அடிமையாகிய தனக்கு அரச கட்டளை பொருந்தாது என்று அதற்கு மறுமொழியாக பாடியருடைய திருப்பதிகம் என்பதால் திருப்பதிகத்திற்கு மறுமாற்ற தாண்டகம் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. நாமாற்றும் குடியெல்லோம் நமனை என்றும் நரகத்தில் இடர்படும் நடலியும் ஏமாப்போம் பிணி அறிவும் பணிவும் அல்லும் இன்பமே என்னாலும் இன்பமில்லை. காமாற்றும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்புழை ஒரு காதில் கோமாக்கியே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய் மலர்ச்சேடி புரியோமே. அடிமையாக தன்னை கூற்றாயினவர் என தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலில் அறிவித்துக் கொண்டார் திருநாவுக்கரசர். ஆற்றேன் அடியேன்னு அப்பவே சொல்லிட்டார். சிவபெருமானுக்கு ஆட்பட்ட காரணத்தினால் வேறு எவருக்கும் ஆட்பட மாட்டோம், வேறு எவருக்கும் குடியல்லோம் என்றும் அங்கே கூறுகிறார். நமனை அஞ்சோம் என்று கூறுவதன் மூலம் யமதர்மருக்கே அஞ்ச மாட்டோம், அரசன் ஏமாத்திரம் என்று முழங்குவதை நாம் உணரலாம். அரசனை தெய்வமாக மதித்த காலம் அப்பொழுது என்பதால் அரசனின் ஆணைக்கு கட்டுப்படாதவர்களுக்கு நரகம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சிவபெருமானின் அருளை பெற்றதால் தனக்கு அந்த விதிமுறை செல்லாது என்பதையும் இங்கே தெளிவுபடுத்துகிறார் நாவுக்கரசர். இதற்கேனும் அஞ்சுபவர்களே பொய்யாக இருக்க வேண்டும். எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால் பொய்யும் இல்லை என்கிறார். அஞ்சுவது யாருன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று இப்பதான் நம்ம பார்க்கணும். ஸோ எதற்குமே அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாததுனால எனக்கு பொய்யா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏமாப்போம்னா என்றுமே கழிப்புற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிணியாவது இது என அறியும் அப்படிங்கிறது, இதுதான் பிணின்றது தெரியாது. ஏன்னா சூளை நோய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த போது அவர் அதுல இருந்து சிவபெருமான் தான் காப்பாற்றி கொண்டு வர்றாரு இல்லையா. அதே போல பிறவி பிணியும் வராது, அதுல இருந்தும் சிவபெருமான் மீட்டு கொண்டு வருவாருன்ற நம்பிக்கையை இந்த பாடல்ல வெளிப்படுத்துறாரு. சிவபெருமானை அன்றி வேறு யாரையும் வேண்டி பணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமானுக்கு அடிமையாக மாறிய பின்னர் அவருக்கு மற்றொரு இழந்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறியதை நாம் அவர் வாழ்வில் காணலாம். சங்கரன் என்றால் இன்பமே வடிவானவன் என்று பொருள். சங்கரனை வணங்கிய தானும் அவன் அருளால் அவனது நிலையினை அடைந்த தன்மையை இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அவர் சொல்கிறார். தாமாக்கும் குடியல்லாத தன்மையான சங்கரன் என்று சிவபெருமானை குறிக்கும் நாவுக்கரசர் சிவபெருமானுக்கு தலைவர் எவரும் இல்லை, அவரே முதன்மையானவர் என்பதை உணர்த்துகின்றார். நல்ல சங்கு வெண்புழையை ஒரு காட்டினுடைய மன்னனுக்கெல்லாம் மன்னனாகிய சங்கரனுக்கு என்றும் மீளாத அடிமையாக அடைக்கலம் அடைந்ததாக கூறுகின்றார். இல்ல சிவபெருமானோட திருவடியை எதுக்கு ஒப்பா சொல்றாருன்னா, அப்போது அலர்ந்த மலர் போன்ற ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு பூ போல மலர்ந்த சேவடியில தஞ்சம் புகுந்ததா சொல்றாரு. இவ்வாறு பதிகத்தினை தொடர்ந்து பாடி அருளை புரிகிறார். அப்போ நம்ம தேவாரம், திருவாசகம், இது பெரிய புராணம் இதெல்லாம் பாடி நம்மளோட வினையை கொஞ்சமா கழிச்சு என்ன இது வந்தாலும் நம்ம இன்பமா அதை மாற்றி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை நம்ம பலனடையணும் அப்படிங்கிறத இது மூலமா உணர்த்துறார். இந்த பொன்னான நேரத்தை இறை சிந்தனையை தெரிவித்து நாம் அனைவரும் பெரும் சேர்த்துள்ளோம். சில நேரம் நம் அனைவரும் ஒன்று திரட்டிய திருவரையும் திருவருளையும் வணங்குகின்றேன். நன்றி. மலையானே போற்றி போற்றி. அனைவரும் இன்பமாக இருப்பதை எப்படி என்பதை கூறிய முருகேஸ்வரி அவர்களுக்கு அமைப்பாளர்களுக்கு சிறப்பு.